ஹலோ கைஸ், வெல்கம் டு பரத் பாலா ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து கொஞ்சம் அறுவடை தான் பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு செடி வந்து இந்த சின்ன சாக்கில் வந்து ஒரு சின்ன 2-3 கட்டிங்ஸ் மட்டும் வச்சுருந்தேன். அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொடி ஃபுல்லாக வந்து வீடு மேலெலாம் வந்து ஏறிச்சு. நானே சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன். மேலே போய் பூ பூக்கும் போது தான் நானே கவனித்தேன். அது வந்து ஃபுல்லாக வந்து மேலே போய் பூலாம் பூக்குது. நம்ம இது செடியை வந்து கரெக்டாக பராமரித்தோம் அப்படின்னா கிழங்கு நல்லா வந்து வளர்ந்துருக்கும். கொடி வந்து அந்தமாரி அதிகமாக படர விடக்கூடாது. கட் பண்ணி விடணும். கொடி படர்ந்துடுச்சுன்னா வந்து அடியில் கிழங்கு வந்து இது வைக்காது. அதேமாரி வந்து ஒரு 3 கிழங்கு தான் இருந்தது. கொடி பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து இந்த வள்ளி கிழங்கு கொடி வந்து படுத்துருக்குன்னு. எல்லாத்தையுமே வந்து மாட்டுக்கு கொடுத்தாச்சு. இதே தான் வந்து கிழங்கு தேறிச்சு. ரொம்ப நாளாகவே இருக்குது. அதை நம்ம கரெக்டாக பராமரித்தோம் இருந்தோன்னா அதிகமாக வந்து கிழங்கு அறுவடை பண்ணியிருக்கலாம். பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எடுத்து ஒரு 1 மந்த் ஆகிட்ருக்கும். எனக்கு எடிட் பண்ண நேரம் இல்லாததுனால வந்து இப்போ எடிட் பண்ணி போடுறேன் உங்களுக்கு. அவரைக்காய் வந்து இப்போ வந்து சுத்தமாக வந்து அறுவடையே ஆகிப்போச்சு. செடியாக எடுத்தாச்சு பந்தலே. இப்போ தான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணி கொடுக்குறேன். பார்த்தோன்னா அவரைக்காய் எந்த அளவுக்கு காய்ச்சிருக்குன்னு வந்து பாருங்கள். ஒரு மரம் ஃபுல்லாக வந்து பிரிச்சிருப்பேன் அந்த வீடியோவில். தக்காளி வந்து இருந்தது, எதையுமே வந்து அறுவடை பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நமக்கு தொடர்ச்சியான காய் இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னுமே வந்து காய்கள்லாம் வந்து காய்ச்சிட்டு தான் இருக்குது தக்காளி செடி பொறுத்த வரைக்கும். நமக்கு வந்து வீட்டில் தக்காளி வாங்கி வச்சுருந்தாலும் ஒரு அவசரத்துக்கு டப்புன்னு வந்து ஓடி வந்து பிரிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. தக்காளி வந்து எப்போயுமே செடியில் இருந்துட்டு தான் இருக்குது. பாகற்காயுமே வந்து இருந்தது, அதுவுமே வந்து பிரிச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து இது வந்து செடி கோழி அவரை. இதுவுமே வந்து ஒன்றுமே வந்து நல்லா காய்ச்சிட்டு தான் இருக்குது. இதில் வந்து விதைகளுமே வந்து பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான் அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு போகிறதுக்காக. இது வந்து கொத்தரக்காய் செடி. இதுலேயுமே வந்து ஒரு 2-3 காய் இருந்தது. இது கொத்தரக்காய் 2-3 காய் மட்டும் பிரித்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் கூடயே வந்து சமைக்கும் போது போட்டுடுறது. தனியாக வந்து சமைக்க முடியாது. சும்மா 2-3 காய் தான் வந்து வருது. நிறைய விதைகள் போட்டிருந்தேன். எல்லாமே வந்து கோழி கொத்தி சாவச்சிச்சு. 2 செடி தான் வந்து பழச்சிது. அதில் 1 இப்போ காய்க்குது. சங்குப்பூ வந்து பறிச்சிருக்கேன். சங்குப்பூ வந்து தொடர்ச்சியாக பூக்கள் இருந்துகிட்டே இருக்குது. அவ்வளோ பூக்களையும் வந்து நம்மளால் வந்து டீ போட்டு கொடுக்க முடியாது. ஆனால் தினமுமே வந்து நான் என்ன பண்ணிக்கிறதுனா, டீ போட்டு குடித்த மீதி வந்து காய வச்சுக்கிறேன். ட்ரை பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு செடியில் இல்லாத போது ஃப்ரெஷ்ஷாக நம்ம காய வச்சதை வந்து டீ தொடர்ச்சியாக வந்து போட்டுக்கலாம். சங்குப்பூ டீ குடிக்கிறதுனால வந்து உடம்புக்கு ரொம்பவே வந்து நல்லது. பார்த்திங்கன்னா, அது ஆன்லைன் ரேட் பார்த்திங்கன்னா அந்த காஞ்சி பூவே வந்து 36,000 ரூபாய் வந்து போட்டு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து மெடிசினல் பெனிஃபிட் வந்து அதிகம் வந்து சங்குப்பூ டீ உங்களுக்கு